ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த எம்ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்ஐடி ஆப் இன்வென்டரில் தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போது உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டாக இருந்தால் ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் ஐஃபோனாக இருந்தால் ஐஃபோன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதை ஐஃபோன் மாதிரியே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்னதுன்னு போடுங்க. இப்போ ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மிடில் ஆப்ஷன் கொடுத்துடாதீங்க, அது சீக்கிரமாகவே அது எக்ஸ்பயர்ட் ஆயிரும். அதனால் இப்போ ஆண்ட்ராய்டு எதாவது இது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆண்ட்ராய்டு தான் வச்சுருக்கேன், அதனால் எப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி போனீங்கன்னு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த ஷோ டைட்டில் பார்னு இருக்குது தானே, இதை இது பண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து விட்ருங்க. திருப்பி இந்த டைட்டில் பாரை திருப்பி எடுத்து விட்ருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எப்படியே மேலே போனீங்கன்னா அந்த டைம் ஸ்க்ரீன் ரெண்டுமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஸ்குவிஸ் தான் பண்ண போகிறோம். அதனால இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன்னு இந்த பேலட்லேருந்து எடுத்துருங்க. எடுத்து இங்கே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேலே தான் போகும். நீங்கள் இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி போகும்பொழுது இந்த பட்டனுக்கானது எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பட்டனுக்கானது தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பட்டனை சென்டரில் கொண்டு வரணுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டன் திடீர்னு வரமாட்டேங்குது. வெயிட் ப்ளீஸ், வெயிட் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செலக்ட் பண்ணுற வரமாட்டேங்குது. ஸ்க்ரீன் 1 கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் இந்த லெஃப்ட்டை சென்டர்னு கொடுத்துருங்க. இந்த பட்டன் சென்டருக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இந்த பட்டனை சென்டரில் வரணுமா, இந்த அலைன் வெர்டிக்கல் இருக்குது தானே, இதை சென்டரில் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரீநேம் பண்ணணுன்னா இந்த பட்டன் ஆப்ஷன் இருக்குது தானே, இதை கொடுத்துட்டு ரீநேம் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும்ல. இதில் நீங்கள் டெலிட் பண்ணணும். இதை இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கீபோர்டில் டெலிட் ஆப்ஷன் இங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் இங்கே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இது தான் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இதில் நம்ம இந்த பட்டனுக்கு என்ன நேம் பண்ண போகிறோன்னா, ப்ளேன்னு நேம் பண்ண போகிறோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேப்ஸ் லாக்கில் ஆல்ரெடி அதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ப்ளேனு போட்டுக்கோங்க. நான் போட்டேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் நடுவில் சேஞ்ச் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி மேலே போகணும். ஸ்க்ரீன் 1 கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இல்லை இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இது தப்பு பண்ணிட்டேன். அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். நம்ம ஸ்க்ரீன் கொடுக்கக்கூடாது போல், அந்த பட்டன் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இப்படி வரும். இப்படி நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு இருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அப்படியே டெலிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலிட் ஆகிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் ரைட் சைடில் தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு என்ன கொடுக்குறேன்னா, திருப்பி அந்த ப்ளேனே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாக் எடுத்து விட்றணும். ஓகே, நான் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எப்படியே இருக்குதா. இப்போ நான் இப்படி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு வச்சுக்கோங்களேன், பட்டன் ப்ளேன்னு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதில் ஸ்க்ரீன் 2லாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் 2 எப்படி போகிறதுனா, இப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் டாப்பில் ஸ்க்ரீன் 1 இருக்கும், அது பக்கத்தில் ஆட் ஸ்க்ரீன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் 2ன்னு இருக்கும். செலக்ட் நேம், இது உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. எனக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்க்ரீன் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் அதே மாதிரியே தான் ஷோ டைட்டில் ஸ்டேட்டஸ் பார் டைட்டில்ஸ் பில் ரெண்டத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ குவிஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இந்த இருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, திருப்பி பட்டனை எடுத்துக்கோங்க. பட்டனை இப்படி வச்சிங்கன்னா பட்டன் இருக்கா, இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து திருப்பி நம்ம பழையபடி இருக்க மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பட்டன் இருக்குது தானே, அதை திருப்பியும் நம்ம பழையபடி என்ன பண்ணமோ, ஆனால் இதில் வந்து எப்படி பண்ணணுன்னா, இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பட்டனை வேறு மாதிரி மாற்றுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல டைட்டில் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லி டெலிட். இப்போ நீங்கள் உங்களோட விஸுக்கான கொஷினை வந்து இதில் எழுதிடுங்க. இப்போ நான் வந்து என்ன எழுதுறேன்னா, என்ன எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரி நான் என்ன எழுதலான்னு நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ என்ன எழுத போகிறேன்னா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், ரொம்ப குழந்தை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன எழுதலாம், சரி விச் இஸ் பிக்னு எழுதுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று ஜிராஃப், இன்னொன்று எலஃபண்ட். நான் வந்து என்ன எழுதுறேன்னா, விச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இப்படியே வச்சுக்கிறேன், விச் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் டைப் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்பீடாக டைப் பண்ண வந்துச்சுன்னா இது பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் டைப் பண்ணுவேன், எனக்கு ஸ்பீடாக டைப் பண்ண வராது. விச் இஸ் ஸ்பேஸ் பிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விச் இஸ் பிக்னு போட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், விச் இஸ் பிக். ஆனால் அது பட்டன் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு இதை மாற்றிடும். நான் ஸ்க்ரீன் 2 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதை காணும், இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து லெஃப்ட் 1 கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கொடுத்துடலாம். அலைன் வெர்டிக்கலை வந்து டாப் 1 கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக திருப்பி இந்த பட்டன் எடுத்துகிட்டு வந்து அப்படி கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பட்டன் 2க்கு ஆனதில் வந்து இப்படி போய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இன்னும் பட்டன் 1 தான் இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பட்டன் யூஸ் பண்ண முடியாது போல். சரி, நம்ம விச் இஸ் பிக்னு இருந்துச்சுன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்படி வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டோட்டலாக டெலீட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் 1 பிளேன் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, டெலீட் பண்ணாதீங்க, சும்மா சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து அதை வந்து மாற்றுங்க. நான் வந்து இன்னொன்று பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்ஸ்ட் இருக்குது தானே, அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு கிளிக்குன்ட்டு பண்ணிட்டுருங்க. ஓகே, இப்போது கேப்ஸ் லாக் சி, கேப்ஸ் லாக் LIC கிளிக். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இப்படியே பிடிங்கண்ணா இந்த இடத்துல கிளிக்குன்னு மாறி இருக்கும். இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றுங்க. இந்த ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்களா, ஃபாண்ட் சைஸ். இப்போ இதை வந்து நீங்கள் 30 போடுங்க. இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் போல். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிளிக்கு எவ்வளோ பெருசு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது இருக்குது தானே, அப்பியரன்ஸில் போயிட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன், ஐயோ, திருப்பி அப்பியரன்ஸே போகணும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா, டிஃபால்ட் இருக்குது தானே, இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் வரும். இந்த கலர் சேஞ்சிங் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு இதில் என்ன கலர் வேணும்னா,
நான் இப்போ என்ன கலர் கொடுக்க போகிறேன் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ்க்கு ட்ரைன் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா எனக்கு பிடிச்ச ரெட் கலர் நான் கொடுத்துட்டு சேவ் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த கிளிக்குன்னு ரெட் கலரில் மாறிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் 1 இருக்குது தானே, ஸ்க்ரீன் 2 போய்ங்க. ஸ்க்ரீன் 2 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 பட்டன் இருக்கும். இந்த 2 பட்டனை என்ன பண்ணுறது, சரி நம்ம வந்து ஒரு பட்டனை டெலிட் பண்ணிடுவோம். டெலீட், ஆமாம் நான் டெலிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதைத்தான் பண்ண போகிறோம், இதை அலைன் பண்ணணும் இப்போ நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அலைன் பண்ணியாச்சு. இப்போ இதில் போயிட்டு நீ போனீங்கன்னா இதில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீன் 2 தான் இருக்குமா, இப்படி பட்டனில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை ரீநேம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னவா மாட்ட போகிறோன்னா நம்ம வந்து என்னவா மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கேமரா வேறு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்குது. நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா ஹலோன்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஸ்பேஸ் விட்டு கேப்ஸ் லாக் வேர்ல்டு. வேர்ல்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, டி காணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தேடிக்கிட்டு இருப்பேன். டி அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இப்படியே போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இது இருக்கும். இப்போ நான் ஃபாண்ட் சைஸை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபாண்ட் சைஸ் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ் போயிட்டு என்ன பண்ணணும், 30 கொடுக்கணும். பழைய ஆப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ்னும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சர்ப்ரைஸ் திருப்பி ஹலோ வேர்ல்டு நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ திருப்பி என்ன கொடுக்குறேன்னா நான் வந்து இதுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நான் என்ன எடுக்க போகிறேன்ட்டுன்னு. உங்களுக்கு அதே மாதிரி 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து நான் என்னதை கொடுக்க போகிறேன்னா எல்லோ கலர். இப்போ நான் கொடுத்தது நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்டில் வந்து எஸ் ப்ரோ நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த பிளாக்ஸ் பண்ணிங்களா, பிளாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரும். நீங்கள் வந்து கண்ட்ரோல் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய கண்ட்ரோல் ஆப்ஷன் வரும். கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வச்சுட்டிங்களே வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எங்கே இருக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லாஜிக்கில் இருக்கா மேக்ஸில், இதில் இல்லை இதில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஸ்க்ரீன் 2 கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் 2 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் 2 இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இருக்கான்னு தெரில, எனக்கு செக் பண்ணுறோம். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டு போயிடுச்சு. ஸ்க்ரீன் 2ல் வந்து கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காணோம். இப்போ எதில் இருக்கும், ஐயா பட்டன் 2ல் என்னடா இது போயிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸில் பார்ப்போம். பட்டன் 2 எப்போ வரும் இது, எங்கே காணும் இதை. இந்த பிளாக் இருக்கு அது தெரியும் எனக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ்